Hi viewers, welcome to TAMIL360 TV. நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தர ராகி களியை குக்கர்லயே ஈஸியா எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். களி செய்யறதுக்கு தேவையான பொருள் ராகி மாவு 500 கிராம், குருணை அரிசி 150 கிராம். குருணை அரிசி இல்லைனா நம்ம நார்மல் அரிசியவே எடுத்துக்கலாம். நான் ஏன் குருணை அரிசி எடுத்திருக்கேன்னா சீக்கிரமா வெந்துரும், அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் 2 லிட்டர் தண்ணியை குக்கர்ல ஊத்தி வச்சுக்கலாம். அரிசியை நல்லா கழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. ஏர் ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் அடங்குறதுக்குள்ள நம்ம ராகி மாவை கரைச்சிக்கலாம். ராகி மாவை நம்ம ஏன் கரைக்கிறோம்னா குக்கரில் டைரெக்டாக போடும்போது ராகி மாவு கட்டி பிடிக்கும். அந்த மாதிரி கட்டி விழுகாமல் இருக்கிறதுக்காக தான் கரைக்கிறோம். பாருங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் கரைச்சிருக்கேன். நீங்கள் கையில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு ஊற்றணும். அந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. குக்கர் ஏர் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லா வெந்திருக்கு. அடுத்து இதில் இருக்க தண்ணியை பாதி தண்ணியை மட்டும் வடிச்சுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றும் போதே கிளறிக்கிட்டே ஊற்றுங்க. இதை ஊற்றும் போது நல்லா கிளறிக்கணும். கெட்டி ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம எடுத்து வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கிளறணும். கட்டி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அடுப்பை விட்டு கீழே இந்த மாதிரி இறக்கி வச்சு நல்லா கிளறணும். கிளறி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கலாம். கெட்டி ஆக நம்ம எடுத்து வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சுடுதண்ணி தான் ஆட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு பச்சை தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி பச்சை தண்ணியில் தொட்டு எல்லாத்தையும் வலிச்சு விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி முடிக்கிற வரைக்கும் அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு வச்சுட்டு விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் மூடி போட்டு மூடி வைக்கிறோம்னா ராகி மாவு நல்லா வேகணும், அதுக்காக தான். சரியா வேகலை அப்படின்னா வயிற்று வலி, டிசென்ட்ரி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நல்லா வேகணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். இந்த சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, களி நல்லா வெந்திருக்கு. நீங்கள் சூடாக சாப்பிடணுன்னா இப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் சூடாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது கூட பருப்பு குழம்பு, நிலக்கடலை சட்னி, கருவாட்டு குழம்பு இது எல்லாமே ஊற்றி சாப்பிடலாம். இந்த களியை நம்ம வச்சு சாப்பிட்ணுன்னா உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வைக்கணும். சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிக்க முடியாது. அதனால நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவை உருண்டை பிடிக்கும் போதும் கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தி உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு தண்ணியில் போட்டுடலாம். இந்த களியை நீங்கள் 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஒவ்வொரு உருண்டை பிடிக்கும் போதும் கையை நனைச்சிக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு யூஸ் பண்ண தேவையில்லை, வெளியிலேயே வச்சுக்கலாம். நீங்கள் இதை மதிய நேரம் நல்லா தயிர், மோர் இந்த மாதிரி போட்டு கரைச்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். கரைக்கும் போது தேவையான உப்பு கலந்துக்கோங்க. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை மத்தியானம் லஞ்சுக்கோ இந்த களியை எடுத்துக்கும் போது உடல் சூடு தணியும். அதோட மட்டும் இல்லாமல் பசித்தன்மையை கொஞ்சம் குறைச்சு நம்ம உடல் பருமனையும் குறைக்க ஹெல்ப் பண்ணும். இதில் கால்சியம் வலுவாக இருக்கிறதுனால எலும்புக்கும் பல்லுக்கும் ரொம்பவே நல்லது. இதுல இருக்க விட்டமின்ஸ், தாது உப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். குடல் புண்ணை ஆத்தும். இதுல நார் சத்து, அமினோ அமிலம் நிறைய இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கும். அதோட தோல் சுருக்கம் ஏற்படாம இளமையா வச்சுக்கும். தாய்ப்பால் கொடுக்கறவங்க இந்த களியை சாப்பிட்டா பால் நல்லா சுரக்கும். அதோட மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்தோம்னா நல்ல ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கோதுமைக்கு பதிலா ராகி உணவுகளை எடுத்துக்கலாம். இது ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை சீரா வச்சுக்கும். சப்போஸ் குழந்தைங்களுக்கு ராகி களி பிடிக்கல அப்படின்னா இந்த ராகிய புட்டு, தோசை, ரொட்டி இந்த மாதிரி வெரைட்டியா செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு காம்பினேஷனா கருப்பட்டி, வெல்லம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ராகி களி, கேப்பக்களி, கேழ்வரகு களி, ஆரிய களின்னு இந்த களிக்கு நிறைய பேர் இருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா களி செய்யறது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லைன்னு நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அதோட மட்டும் இல்லாம குக்கர்லயே ஈஸியா செஞ்சிடலாம்னு புரிஞ்சிருக்கும். நீங்களும் இந்த ஆரோக்கியமான ராகி களியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட
ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.